பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் கலமுடைய நிறைவு பகுதி பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா தகுன் கஷாஹிபில் ஹூத் இத் நாதா வஹுவ மக்லூம் லௌலா அன் ததாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி லனுபிஸ பில் அராஇ வஹுவ மதுமூம் ஃபஸ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன் வஇன் தகாதுல் லதீன கஃபரு லா யுஜ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா ஸமிஉத் திக்ர வயகூலூன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன். நான் இப்போ ஓதுனது 48லேருந்து 52வது வசனம் வரைக்கும் ஓதியிருக்கிறேன். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா தகுன் கஷாஹிபில் ஹூத் இத் நாதா வஹுவ மக்லூம். அல்லாஹ் சொல்கிறான், எனவே பொறுமையுடன் காத்திருங்கள் ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமது சமூகத்தினர் உமக்கு ஏற்படுத்தும் தீங்குகளையும் அவர்கள் உம்மை நிராகரிப்பதையும் சகித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது உமக்கு அதிகாரத்தை வழங்குவார். மேலும் இந்த உலகிலும் மறுமையிலும் உமக்கு உம்மை பின்பற்றுபவர்களுக்கு இறுதி வெற்றியை உண்டாக்குவான். அல்லாஹ் சொல்லார் வலா தகுன் கஷாஹிபில் ஹூத். மேலும் மீனுடைய தோழரை போல் ஆகிவிடாதீர்கள். அதாவது தன் சமூகத்தின் மீது கோபம் கொண்டு சென்ற யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய துன்னூன் அவருக்கு பல நிகழ்வுகள் நடந்தது. அதாவது கடலில் ஒரு கப்பலில் பயணம் செய்தது ஒரு பெரிய மீனினால் விழுங்கப்பட்டது. அந்த மீன் அவரை கடலுக்குள் கொண்டு சென்றது. கடலின் இருளிலும் ஆழத்திலும் இருந்தது. மேலும் கடலும் அதில் வசிப்பவைகளும் மிக உயர்ந்தவனும் பேராற்றலும் மிக்கனுமாகிய அல்லாஹை துதிப்பதை கேட்டது. ஏனென்றால் அவன் அல்லாஹ் தான் அந்த இறைவன், அவனது தெய்வீக தீர்ப்பை எதிர்க்க முடியாது. இவை அனைத்திற்கு பிறகும் அவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருளின் அடுக்கிலிருந்து அழைத்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வே, நீ தூய்மையானவன் மற்றும் உயர்ந்தவன். நிச்சயமாக நான் அநீதி இழைந்தோரின் ஒருவனாகிவிட்டேன். பின்னர் அல்லாஹ் அவரை பற்றி கூறினார், ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகதாலிக நுனஜ்ஜில் முஃமினீன். எனவே நாம் அவருடைய அழைப்பிற்கு பதிலளித்து அவரை துயரத்திலிருந்து விடுவித்தோம். இவ்வாறே நான் நம்பிக்கையாளர்களை விடுவிக்கிறோம். அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் 88ல் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லல்பிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யபஅஸூன். அவர் அல்லாஹ்வை துதிப்பதில் ஒருவராக இருக்காவிட்டால் அவர்கள் உயிர் தெழுப்பப்படும் நாள் வரை அவர் அதன் மீனின் வயிற்றிலேயே தங்கியிருப்பார் அப்படின்னு அல்லாஹ் 37வது அத்தியாயத்தில் 143, 144 அல்லாஹ் சொல்கிறார். எனவே இங்கே இந்த சூறாவின் அல்லாஹ் கூறுகிறார், இது நாதா வஹுவ மக்லூம். அவர் மக்லூமாக இருந்தபோது நம்மிடம் அழுதார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரலியல்லாஹு மற்றும் அல் சுத்தி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் அவர் துயரத்தில் இருந்தபோது என்று கூறினார்கள். பின்னர் அல்லாஹ் தொடர்ந்து கூறினார், ஃபஸ்தபாஹ ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன். பின்னர் அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அவரை நல்லோரில் ஒருவராக ஆக்கினான். இமாம் அஹ்மத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நானும் யூனுஸ் இப்னு மத்தாவை விட சிறந்தவன் என்று யாரும் கூறுவது தகுதியல்ல. இது அல் புகாரி அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம், வயகாதுல் லதீன கஃபரு லா யுஜ்லிகூனக பிஅப்சாரிஹிம். இல்லை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மேலும் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் தங்கள் பார்வைகளால் உம்மை சருக வைத்து விடுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஹாஜித் ரலியல்லாஹு மற்றும் பிறர் கூறியுள்ளார்கள், லா
ஜிலி கூனக்கா, உம்மை சர்க வைத்து விடுவார்கள், உம்மீது ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக. தங்கள் பார்வைகளால், அதாவது அவர்கள் தங்கள் கண்களால் உம்மை பார்ப்பதன் மூலம் உம்மை பாதிப்பார்கள். அதாவது கண் திஷ்டி இதன் பொருள். அவங்க உம்மீது உள்ள வெறுப்பின் காரணமாக உம்மீது பொறாமை கொள்கிறார்கள். மேலும் அல்லாஹ் உம்மை பாதுகாத்து அவர்களிடமிருந்து உம்மை காக்கவில்லை என்றால் அவர்களுடைய கண் திஷ்டி உமக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு இதில் வருது. இந்த கண் திஷ்டியின் தாக்கம் உண்மையானது. இந்த வசனத்தில் கண் திஷ்டியின் தாக்கமும் அல்லாஹ்வின் கட்டளையால் ஏற்படும் அதன் பாதிப்பு உண்மையானது என்பதற்கு ஒரு ஆதாரம் உள்ளது. இது குறித்து பல ஹதீஸ்கள் ஏராளமான அறிவிப்பாளர்கள் தொடர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஃபுரைதா இப்னு அல் ஹுசைப் ரலியல்லாஹ் அவங்களுடைய ஹதீஸு, இப்னு மாசா அவங்க ஃபுரைதா இப்னு அல் ஹுசைப் ரலியல்லாஹ் அவங்கள்ட்ட பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கண் திஷ்டி மற்றும் விஷக்கடியை தவிர வேறு எதற்கும் ரொக்கையா இல்லை. இப்படித்தான் இப்னு மாசா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் அவங்களும் இந்த ஹதீஸை ஃபுரைதா ரலியல்லாஹ் அவங்களுடைய அதிகாரத்தின் மீது தனது சஹீஹில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதை அவர் நபியோடு தொடர்படுத்தவில்லை. இந்த சம்பவம் குறித்து ஒரு கதை உள்ளது. சஹீ முஸ்லிமின் ஃபுரைதா ரலியல்லாஹு அவங்க அறிவித்தபடி, மேலும் அத்திருமிதி அவங்க இந்த ஹதீஸை இந்த முறையில் முஸ்லீம் பதிப்பை போல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இமாம் அல் புகாரி, அபு தாவூத் மற்றும் அத்திருமிதி ஆகியோரால் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க அதிகாரத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இம்ரானின் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தைகள், கண் திஷ்டி மற்றும் விஷக்கடியை தவிர வேறு எதற்கும் ரொக்கையா இல்லை. முஸ்லீம் அவங்க தனது சஹீஹில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கண் திஷ்டி உண்மையானது. தெய்வீக விதியை கதரை முந்திக்கொண்டு அதை மாற்ற ஏதேனும் ஒன்று இருக்குமானால் அது கண் திஷ்டியாகத்தான் இருக்கும். மேலும் கண் திஷ்டியை குளிக்குமாறு நீங்கள் கேட்கப்பட்டால் நன்றாக குளித்து கொள்ளுங்கள். முஸ்லீம் அவங்க மட்டுமே இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஏனென்றால் அல் புகாரி அவங்க இதை குறிப்பிடவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் ஹசன் ரலியல்லாஹ் மற்றும் அல் ஹுசைன் ரலியல்லாஹ் அவங்க தங்கள் பேரன்கள் ஆகியோருக்காக அல்லாஹ்வின் பாதுகாப்பை கோரி இவ்வாறு கூறியிருக்கிறாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வமின் குல்லி ஐனின் லாமா. ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் ஆபத்தான உயிரினங்களிடமிருந்து தீய ஒவ்வொரு கண்ணிலிருந்தும் உங்கள் இருவருக்கும் அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பின்னர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் மகன்களுக்கு பாதுகாப்பு தேடினார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்னு மாசா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹ் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண் திஷ்டிக்கு எதிராக ஒரு மருந்தாக ரொக்கியா செய்யுமாறு அவருக்கு கட்டளையிட்டார்கள். இதை புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகியோரை அறிவிச்சிருக்கிறாங்க. சஹுல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹ் அவங்க ஹதீஸு, இமாம் அஹ்மத் அவங்க அபு உமாமா இப்னு சஹுல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹ் அவங்களிருந்து இது பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க தந்தை அவருக்கு தெரிவித்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவின் திசையில் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். அவர்களும் தோழர்களும் அவர்களுடன் சென்றார்கள். அவர்கள் அல் ஜுஹுஃபாவிலிருந்து கர்ரார் பள்ளத்தாக்கிற்கு வருவரை அவர்கள் அங்கே நின்றார்கள். சஹுல் ரலியல்லாஹ் அவங்க குளிக்கிறாங்க. அவர் சஹுல் ஒரு வெள்ளை நிற மனிதர், அழகான உடலும் நல்ல தோலும் கொண்டவர். எனவே பனி அதி இப்னு காஃபின் சகோதரன் ஆமீர் இப்னு ரபியா ரலியல்லாஹ் அவங்க சஹுல் ரலியல்லாஹ் அவங்க குளிக்கும்போது அவரை பார்த்து, இன்று நான் பார்க்கும் இந்த அழகை விட அழகான தோலை நான் பார்த்ததில்லை என்று கூறினார். பின்னர் சஹுல் ரலியல்லாஹ் அவங்க திடீரென வலிப்பு தரையில் விழுந்துடுறாங்க. ஆகவே அவர் சஹுல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வரப்பட்டு அவரிடம் கூறப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, சஹுலுக்காக உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் தலையை தூக்கவும் இல்லை, சுயநினைவுக்கு திரும்பவும் இல்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவர் நடந்ததுக்கு நீங்கள் யாராவது குற்றம் சாட்டுகிறீர்களா அல்லது பொறுப்பேற்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் ஆமீர் இப்னு ரபியா ரலியல்லாஹ் அவங்களை பார்த்தார் என்று கூறினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீர் ரலியல்லாஹ் அழைத்து அவர் மீது மிகவும் கோபமாக இருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், உங்களின் ஒருவர் அறிந்தே தன் சகோதரனை கொல்லுவாரா? நீ உன் சகோதரனிடம் உனக்கு பிடித்தமான ஒன்றை கண்டால் அல்லாஹ்விடம் பர்க்கத்து வளம் கோரி ஏன் பிரார்த்திக்கவில்லை? பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க,
அவருக்காக நீ குழி அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு தனது முகம், கைகால், முழங்கால், பாதங்கள் மற்றும் தனது இடுப்பாடை உட்புறத்தை ஒரு குடிக்கும் பாத்திரத்தில் கழுவினாருங்க. பின்னர் அந்த தண்ணீரை அவர் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு மீது வந்து ஊற்றப்பட்டது. ஒரு மனிதர் அதை சஹலின் ரலியல்லாஹு அன்ஹு தலை மற்றும் முதுகு மீது அவருக்காக பின்னால் இருந்து ஊற்றினார். பின்னர் அந்த பாத்திரம் தலைகீழாக கவிழ்க்கப்பட்டு அவருக்கு பின்னால் காலி செய்யப்பட்டது. அதன் பிறகு சஹல் ரலியல்லாஹு அவங்க வந்து குணமடைந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுடன் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜின்களின் கண் திஷ்டிலிருந்தும் மனிதர்களின் கண் திஷ்டிலிருந்தும் பாதுகாப்பு தேடி வந்தார்கள். பின்னர் முஅத்தின்கள் பாதுகாப்பு கோரும் 2 அத்தியாயங்கள் அருளப்பட்டது. அவங்க வந்து அவற்றை பாதுகாப்பு தேட பயன்படுத்தினார்கள். மற்ற அனைத்தும் கைவிட்டார்கள். இதைய வந்து அத்திருமதி அவர்களும் நசாயி அவங்களும் இதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒரு முறை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, ஓ முஹம்மதே, நீங்கள் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நஅம் ஆம் அப்படிங்கிறாங்க. பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் பெயரால் உமக்காக குணமடைய பிரார்த்திக்கிறேன். ரொக்கையா உமக்கு தொந்தரவு தரும் அனைத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆத்மாவிலிருந்தும் தீங்கிலிருந்தும் உம்மை வெறுக்கும் ஒவ்வொரு தீய கண்ணிலிருந்தும் பாதுகாக்க அல்லாஹ் உமக்கு குணப்பளிப்பானாக. அல்லாஹ்வின் பெயரால் நாம் உமக்காக குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸு. இமாம் அஹ்மத் அவங்க உபைத் இப்னு ரிஃபா அல் சூராக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக பனு ஜாஃபர் குலத்தார் கண் திஷ்டியால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நான் ருக்கையா செய்யலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிலளித்தாங்க, ஆம், ஏனெனில் தெய்வீக விதியை எதுவும் முந்த முடியுமானால் அது கண் திஷ்டியாகத்தான் இருக்கும். இந்த ஹதீஸ் வந்து திருமதி, இப்னு மாஜா மற்றும் நசாயி ஆகியோர் இவ்வாறே பதிவு செய்துள்ளார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வயக்கூலூன இன்னஹு லமஜ்னூன். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக அவர் ஒரு பைத்தியக்காரர். அதாவது அவர்கள் தங்கள் கண்களால் அவரை காயப்படுத்துகிறார்கள், தங்கள் நாவுகளால் அவரை தாக்கி நிச்சயமாக அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று கூறுகிறார்கள். அவர் குர்ஆனுடன் வந்தால் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள். பின்னர் அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன். ஆனால் இது அனைத்து படைப்பினங்களுக்கும் ஆலமீன் ஒரு நினைவூட்டலை தவிர வேறில்லை. இந்த சூரா வந்து நூன் அல்லது அல் கலமின் விளக்க உரையாகவும் தப்சீர் முடிவாகும். மேலும் எல்லா புகழும் அருளும் அல்லாஹுக்கே உரியது. யா அல்லாஹ், என் காரியங்களில் வெற்றியும் என் மார்க்கத்தின் வழிகாட்டுதலையும் என் வாழ்வாதாரத்தின் பர்க்கத்தையும் என் உடலில் ஆரோக்கியத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். என் இதயத்தின் மனநிறைவு, என் வாழ்க்கையின் மகிழ்ச்சி, என் மரணத்தில் நான் மன்னிக்கப்படுவதையும் உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், உடனடியாக மற்றும் தாமதமாக கிடைக்கின்ற அனைத்து நன்மைகளையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், உடனடியாக மற்றும் தாமதமாக வருகின்ற அனைத்து தீமைகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் உன்னிடம் சொர்க்கத்தையும் சொல்லாலும் செயலாலும் அதை நெருங்க செய்யும் அனைத்தையும் கேட்கிறேன். நெருப்பை விட்டும் எந்த வார்த்தை அல்லது செயல் ஒருவரை அதற்கு நெருக்கமாக கொண்டு வருமோ அதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், ரஜபு மற்றும் ஷாபான் மாதங்களில் எங்களுக்கு அருள் புரிவாயாக. ரமலானை அடைச் செய்வாயாக. இம்மாதங்களில் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய இபாதத்தையும் வழிபாடுகளையும் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. மேலும் வெள்ளை ஆடை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுவது போல் எங்கள் இதயங்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.